ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் இவர் ஹெல்மெட் மாட்டிகிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீஷோவில் ஒரு கிச்சன் ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணாங்க, ஆர்டர் வந்துருச்சுன்னு. அதனால தான் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க, கிச்சன் ஏப்ரான் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். கிச்சன் ஏப்ரான் எதுக்காக ஆர்டர் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த பாத்திரம் கழுவும் போது நமக்கு இந்த வயிற்றுக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அழுக்கு இதெல்லாம் பட்டு சீக்கிரமாக சேலைனாலும் நைட்டினாலும் டேமேஜ் ஆகிடுது. ஏன்னா அதிகமான பாத்திரம் கழுவுறதுனால. அதனால் ரொம்ப அதிகமாக பாத்திரம் இருக்கும்போது இந்த ஏப்ரான் கட்டிட்டு கழுவலான்னு ஏப்ரான் கிச்சன் ஏப்ரான் ஆர்டர் போட்டு வந்துருச்சு. அதை பார்த்திங்கன்னா நான் கட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் கட்டி பார்த்தேன்னா, அந்த வீடியோவில் மீஷோவில் பார்க்கும்போது ஒரு ஸ்லிம்மாக ஒரு லேடி போட்டிருந்தாங்க. ஒரு வேளை அவ்வளோதான் இருக்கேன். எனக்கு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருப்பேன், உடம்பு கொஞ்சம் இல்லை நல்லாவே குண்டாக தான் இருப்பேன். எனக்கு வந்து இந்த ஏப்ரன் பத்துமா அப்படிங்கிறதுக்காக எடுத்து பார்த்தேன். நல்லாவே இருந்தது, நல்லா பெருசாகவே இருந்தது. பின்னாடி நாட் போட்டுற அளவுக்கு நல்லா பெருசாக நல்லா இருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவும்போது இனி வந்து துணிகள் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாது. அடுத்தது நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை. இது எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே இருக்கிற இந்த அருவி திருக்கோயில்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த தோப்புக்குள்ளே நடந்து போகணும். போனால் பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு எட்டின தூரம் வரையிலுமே அந்த கோயில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பாறைக்குள்ளே அந்த கோயில் கருப்பராயன் சுவாமி கோயில் இருக்குது. சரி, அங்கே பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருந்தாங்க நல்ல அருள் மிகுந்த சாமின்னு. சரி, அதனால தான் போகலான்னு நானும் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் போயிட்டுருக்குறோம். மலையெல்லாம் சுற்றி வர பார்த்திங்கன்னா வால்பாறை மலை தான், அப்படியே போய் தொட்டுட்டு வர மாதிரி இருக்குது. அவ்வளோ வால்பாறை மலைக்கு அவ்வளோ பக்கத்தில் இந்த தோப்பு. நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா சாமிக்கு எண்ணெய் காப்பெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. போகும்போது மணி 12 ஆயிடுச்சு. நான் ரொம்ப தூரமாக இருந்தது. ஆழியாரை தாண்டி அருவி திருக்கோயில் அதுக்குள்ளே இருந்து அந்த தோப்புக்குள்ளே போய் அந்த கோயிலை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி போகிறக்கு எங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு அண்ணா, அந்த கோயில் பூசாரி, அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சரி பூஜையெல்லாம் ஆகிட்டுருக்குது, அப்படியே கோயிலுக்கு பின்னாடி பார்த்துட்டு வரலான்னு நாங்கள் 2 பேருமே வந்துட்டோம். பாய் சொல்லிடுறேன், வீடியோவில் எல்லோரும் பார்ப்போம். 2 வீலரில் வந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. அருவி திருக்கோயில் வரையிலும் பஸ்ஸில் வரலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வர முடியாது, வண்டியில் தான் வரணும், இல்லைன்னா நடந்து வரணும். நான் கூட 2 வீலரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டயர் போய் மண்ணுக்குள்ளே அப்படியே சிக்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கே பாதியிலேயே பார்த்திங்கன்னா 2 வீலரை நிறுத்திட்டு நடந்து தான் வந்தோம். அந்த அளவுக்கு வந்து அந்த வழி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருந்தது. புதுசாக போகிறவங்கனாலே இந்த கோயிலையில் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி போயிட முடியாது. ஏற்கனவே கோயிலுக்கு போயிருந்தவங்களோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக திக்கான தோப்பு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்புன்னு அவ்வளோ திக் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. ஃபாரஸ்ட் இல்லை, தோப்பு தான். அந்த மாதிரி அடர்ந்த தோப்பு. சுற்றியும் பார்த்திங்கன்னா மாந்தோப்பு. மாங்காயெல்லாம் அப்படி கையை நீட்டினீங்கன்னா பறிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். சரி, ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்பவே நல்ல அமைதியான கோயில், சூப்பரான ஒரு கிளைமேட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா மின்வேலி போட்டிருக்குறாங்க. அதாவது அந்த தோப்புக்காரங்க வந்து அந்த சாயந்தரமான அந்த காட்டு விலங்குகளை வந்து பயிர் நாசம் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம மனிதர்கள்கிட்டருந்தும் சில பேத்துக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக மின்வேலி போட்டிருக்காங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் ஆன் பண்ணி விட்டுருவாங்களாமா, போய் தொட்டால் ஷாக் அடிச்சிடும். இந்த மஞ்சள் வேஷ்டி கட்டியிருக்காரு பார்த்திங்களா, இவர் தான் இன்னொரு பூசாரி. இந்த அண்ணா தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கிட்ட இருக்கிறாரு. இவர் வந்து ஆற்று பொள்ளாச்சி தான். நான் வர்ற வழியில் அப்படியே வாங்க, என் பின்னாடியே வந்தீங்கன்னா வழியை கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த அண்ணா வரலைன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க முடியாது. சாமி பார்த்திங்கன்னா இந்த ஆணி இருக்குது பார்த்திங்களா, முக்கால் இதில் உட்காந்து ஒரு ஆணி செருப்பு போட்டு அதில் உட்காந்து தான் ஒரு குறி சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் சொல்கிறாங்க. 10 நிமிஷத்தில் ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த 4 பேர்த்தில் நான் ஒருத்தியாக கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்திங்கன்னா என்னை கூப்பிட்டு நான் என்ன வேண்டிகிட்டு வந்தேனோ அதையே சொல்லி அனுப்பியிருக்காங்க. அது அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் நடந்துச்சாங்கிறத பார்க்கலாம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி மதியமாக பார்த்திங்கன்னா நான் சமைக்கலை. வீட்டுக்கு போய் சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கெல்லாம் போகலான்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப லேட்டாயிரும், எந்த வேலையுமே செய்ய முடியாது. சரி, இன்றைக்கி இருந்தால் இருக்கட்டும், பார்க்கலாம், சீக்கிரம் வந்தால் சமைச்சிடலாம், இல்லைன்னா அவங்க ஒரு நேரம் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணட்டும்னு பார்த்தேன். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. என்ன பார்த்தாங்கன்னா கடையில் சாப்பிட்ருக்காங்க. சரி, நான் வந்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர டயர்டு. கொஞ்ச நேரம் போல் தூங்கி எழுந்திரிச்சு
ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டை அப்படியே தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் விட்டு வாட்டி ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டேன். நம்ம வீட்டு வேலையவே நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த பக்கமே எங்கேயுமே நம்ம போக முடியாது. ஏதாவது ஒரு வேலையை பெண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நினைக்கிற வேலைக்கு போக முடியும். இந்த வேலையும் போய் அந்த வேலைக்கும் போய் எல்லா வேலையும் கரெக்டாக முடியணும் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரிலாம் டைம் ஒத்து வரணும். அந்த தினைக்கு பார்த்திங்கன்னா 7:30 மணி இருக்கும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் சீரகம் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சது. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான், அமாவாசைக்கு அடுத்த நாள். நான் முதல் நாள் ஒன்றும் சமைக்கல, அதனால் வாங்கிட்டு வந்த கீரையை பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த கீரையை சும்மா அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு கடைஞ்சிட்டு சோயா சங்க் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு கோவக்காய் பொரியல் செய்யலான்னு தான். கீரை பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இதை வந்து பருப்பு கூட போட்டோம் அப்படின்னா நிறைய கீரையாயிரும். அதனால் நான் வந்து இதை அப்படியே வந்து வெறுமனே கடைய போகிறேன். அது எப்படி இந்த கீரை கடையிறத வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த தலை குளிச்சுட்டு வந்தேன். இந்த முடியை பார்த்தீங்கன்னா நான் பராமரித்து முடியை வச்சுருக்கும் போது, அதாவது நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ரெட்டச்சடை போட்டு எண்ணெய் போட்டு தலை சீவி விடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 2 கையில் பிடிக்கலாம், அந்த அளவுக்கு திக்காக இருந்த முடி. இப்போ அவளாவே குளித்து கிளம்பி பண்ணும்போது அந்த முடி இப்படி இருக்குது. சுத்தமாகவே பார்த்திங்கன்னா கேர் பண்ண மாட்டேங்கிறா. நான் அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தான் கையை வச்சு மறைக்கிறா. சரி, ஒரு ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணி ஹேர் ஆயில் ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நான் கத்தாழை அறுத்துட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தோம். கத்தாழை, முட்டை, அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் 3ஐயும் மிக்சியில் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு தலைக்கு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஹேர் ஆயிலை ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா முடி நல்லாயிருக்கும். ஆனால் சத்தியமாக இதையெல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய்ச்சின எண்ணெயெல்லாம் நான் தான் போட்டுட்ருக்கிறேன். எண்ணெயே தடவ மாட்டேங்கிறாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு எண்ணெய் தேய்க்கிறதே வந்து ஒரு பெரிய குத்தமாக நினைக்கிறாங்க. எங்கள் வீட்டு பக்கம் மதிய வேலைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பால்கார் வர நேரமானதுனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, நீ போய் பாலை வாங்கிட்டு வா, நான் எத்தனை தடவை ஏறி இறங்குறதுன்னு. அதனால் அப்படியே சலிப்பில் போய் வாங்கிட்டு இருக்கா. மரம் இது பார்த்திங்கன்னா தென்னை மரம் அப்படியே வானம் உயர்ந்து அந்த மதிய நேர கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்தது. அந்த வியூஸை தான் அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டிருக்கேன். எங்கள் ஊருமே பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு பேர் போன ஊர் தான். அதனால் பார்த்திங்கன்னா தென்னை மரம் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் மாதிரி 2 தென்னை மரம் மாதிரி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பால்காரன் பார்த்திங்கன்னா வந்துட்டார். அப்புறம் ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் பொண்ணு தானே, அவங்களையும் கொஞ்சம் வேலை செய்ய சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னு. வேலையெல்லாம் செய்வா, செய்யாமையெல்லாம் இருக்க மாட்டா. நான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை செய்ய மாட்டா. மற்றபடி பார்த்திங்கன்னா நான் பகல் டியூட்டிக்கெல்லாம் போயிட்டேன்னா நைட்டு ஒரு 8 மணி ஆகும் வர்றதுக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவி வீடெல்லாம் கூட்டி கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு தான் வைப்பா. அவ்வளவுதான் இந்த காலத்து பிள்ளைகிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்மளை மாதிரி அந்த காலத்துலையெல்லாம் விழுந்து விழுந்து செய்கிற மாதிரியெல்லாம் இப்போல்லாம் பிள்ளைகளை செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து ஃபோன் ஒன்று கொடுத்துட்டோம்னாலே போதும். அந்த ஃபோன் இருந்தாலே அவங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அப்படியே உலகத்தையே மறந்து உட்காந்துடுறாங்க. இதுக்கு இடையில நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் ஆயில் இப்போ காய்ச்சறதுக்கு செம்பருத்தி இலை, நெல்லிக்காய் எல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி எண்ணெய் காய்ச்சறது இருந்தால் சரி, கொஞ்சமாக அங்கே போகிற வழியில் ஒருத்தவங்க வீட்டில் மரம் இருக்குது, அங்கே செம்பருத்தி இலையை பறிச்சுட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா காயில் வாங்க வேண்டியது இருந்தது, அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரியான டிராஃபிக், பயங்கர டிராஃபிக். கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறக்கே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போலவெல்லாம் ஆயிடுச்சு, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில் இதெல்லாம் நான் காய்ச்சவே இல்லை. எல்லாம் வாங்கி வச்சதோடு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நாளைக்குன்னு சொல்கிற எல்லா வேலையுமே வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை குறிக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே முடியல. சரி நாளைக்கு பார்ப்போம், மெதுவாக காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இங்கே கீரை கடையிறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வெறுமனே கடையிறதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி,
நல்லா கொதிச்ச மேலே நல்லா 1½ கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், நல்லா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் வெறும் கீரைக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் போட்டுட்டு அதை வெந்துடணும். பச்சை மிளகாயெல்லாம் வேகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மணம் வரும், நல்லா வெந்து மணம் வரும், அந்த அளவுக்கு வெந்துடணும். இது வெந்துகிட்டே இருக்கிற கேப்பில் நான் என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக செம்பருத்தி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 3 நெல்லிக்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வேம்பாளம்பட்டைன்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வேம்பாளம்பட்டை வந்து முடி கொட்டுறதையும் தடுக்கும், பேன் தொல்லை, ஈறு, பொடுகு எல்லாமே வந்து கம்மியாகும், நாளடைவில் குறைஞ்சி சுத்தமாகவே இருக்காது. இந்த பொருளில் தான் போட்டு ஹேர் ஆயில் காய்ச்ச போகிறேன். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் பாருங்கள் நல்லா அதோட நிறமெல்லாம் மாறி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீரை பூரா போட்டுறணும். இது வந்து இதில் வந்து ஒரு சொட்டு கூட எண்ணெயும் சேர்க்கவே மாட்டோம். நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வணக்க வேண்டியதில்லை, கீரை வணக்க வேண்டியதில்லை, இதில் ஒரு ட்ராப் கூட ஆயிலே சேராது. நம்ம கீரையை பூரா அப்படியே நல்லா போட்டு மேலால் உப்பு போட்டு மூடக்கூடாது. மூடி வச்சோம்னா கருத்து போயிடும் கீரை, அதனால் மூடி வைக்க வேண்டாம். கீரை பூரா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து உள்ளே போய் இந்தளவுக்கு தான் இருக்கும். சும்மா நிறைய கீரை தான் தெரியும், வெந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம சூடாக இருக்கும்போதே நல்லா ஒரு கடைஞ்சி விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். பருப்பு மத்து போட்டு தான் கடையணும், மிக்சியில் ஓட்டக்கூடாது, வலுவலுன்னு அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். கீரையெல்லாம் கடைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையலும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. கோவக்காய் பொரியல், சோயா சங்க் கிரேவி எல்லாமே ரெடி ஆயிருச்சு. கீரை கடைஞ்சிங்கன்னா இப்படி பச்சை பசேல்னு இருக்கணும். மூடி வச்சோம்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரு கரும்பச்சை அரப்பு கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்காமல் இப்படி இருக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா மேலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பருப்பு கூட போடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வெறுமனே கீரை கடையும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அன்னத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. எல்லாமே சமைச்சதையெல்லாம் கொண்டு வந்து டேபிளில் வச்சாச்சு. கீரை கடையல், கோவக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ், மாங்காய் சட்னி, ரசம், சோயா சங்க் கிரேவி இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன், மறுபடியும் வேலைக்கு கிளம்பணும். இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது. அன்னத்தன்னைக்கு ஹேர் ஆயில், ஹேர் பேக் எதுவுமே செய்யலை, எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது கூட 2-3 பொருளெல்லாம் சேர்த்து நான் வந்து ஹேர் ஆயில் செஞ்சு வச்சேன். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவும் இதோட முடிஞ்சுது. வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்க